தேதி பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 30/11/1979ங்க. 30/11/1979. பிறந்த நேரம் 3:02 PM. 3:02 PM. ஆமாங்க. பிறந்த இடம் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பக்கத்துல. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? என்னுடைய வேலை பத்தி கேட்கணுங்க. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம்மா. சரி, இந்த 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 அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வருஷமாம்மா பாம்பேல இருக்கிறீங்க? இப்போ 2 வருஷம் ஆச்சுங்க குருஜி. நவம்பர் 2022ல வந்தேங்க. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்தீங்க? இல்லைங்க, அதுக்கு முன்னாடி சென்னையிலங்க சார். சென்னையில இருந்தீங்க. கோயம்புத்தூர் விட்டு தாண்டி சிறு வயதில் வந்துட்டீங்களா? 12ஆம் இடம் சுபத்துவம்ன்றது இது தானே சொல்கிறேன், 8-12 சுபத்துவம்னு. சரிங்க. 8-12ஆம் இடம் உங்களுக்கும் சுபத்துவமாக இருக்குல்ல. நீங்கள் பாம்பே விட்டு இனிமேல் திரும்பி வர முடியாது, தமிழ்நாட்டுக்கு வரவே முடியாது. தமிழ்நாடு இல்லைனாலும் பெங்களூர் வர முடியுங்களா? ஆமாம், வேற மாநிலத்தில் இருப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. அது பரவாயில்லைங்க குருஜி, அதுதான் வேலை மாற்றம். இப்போ வந்து இப்போ இன்னொன்று சொல்லட்டுமா, தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு இஷ்டமும் இல்லை. இஷ்டம் இல்லைங்க, எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அங்கே யாரும் இல்லை. தப்புன்னு சொன்னீங்கன்னா ஜாதகம் தப்புன்றுவேன். 8ஆம் இடத்தை பௌர்ணமி சந்திரன் பார்க்க, 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடத்துல கேதுவும் ராகுவும் தொடர்பு கொள்ளாமல் செவ்வாய் பார்க்காம இருந்தால் நீங்கள் வெளிநாடு போயிருப்பீங்க. சரிங்க சரிங்க. 12ஆம் இடத்துல அந்த கேது இருக்கின்ற, ராகு கேதுகள் தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க. சரிங்க. தமிழ்நாட்டுக்கு வரவே மாட்டீங்க, வர்றதுக்கு இஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. எனக்கு இஷ்டம் கிடையாதுங்க தான் குருஜி. எனக்கு இப்போ பெங்களூர் கிடைச்சா கொஞ்சம் பரவாயில்லன்னு பாக்குறேன். ஏன்னா என் தங்கைங்க அங்க இருக்காங்க. சரி. பையன் சென்னையில படிக்கிறாருங்க, காலேஜ் சேர்ந்திருக்கிறாரு. சரி, கொஞ்சம் கிட்டக்க இருக்கும். சரி. பாம்பேனா கொஞ்சம் தூரமா இருக்கு. இப்போ வேலை முயற்சி சரியா இருக்கும். இப்போ இல்ல, பெங்களூர் இப்போ வர முடியாது. பெங்களூர் இப்போ வர முடியாது. சரிங்க சரிங்க. எப்போ வர முடியும்னா 2026ல பெங்களூர்ல தான் இருப்பீங்க. சரிங்க, ஓகேங்க. 2026 கிடைக்கிற மாதிரி கிடைச்சு அது மிஸ் ஆயிடுச்சுங்க வேலை. அதுதான் சொன்னேன், பெங்களூர்ல வர முடியாது. 8ஆம் இடத்துல சந்திர அதியோகத்துல சர வீட்டில் இருக்கிற புதன்ல தான் நீங்க அங்கிருந்து நகருவீங்க. சரிங்க, ஓகேங்க. அதாவது பாம்பே விட்டு நீங்க நகர்றதுக்கு 2025 எண்ட் ஆயிடும். சரிங்க சரி. 2026 ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் பாம்பேயை விட்டு வெளி மாநிலத்திலிருந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு, அதாவது பெங்களூர், நீங்கள் சொன்ன மாதிரி பாம்பேலேருந்து தெற்கு அமைப்புகளை குறிக்குது அது இல்லையா? ஆமாங்க. பாம்பேலேருந்து கீழே வருவீங்க, பாம்பேலேருந்து தெற்கு, பிறந்த இடத்துலேருந்து வடகிழக்கு. ஆமாம், 2026ல் நீங்கள் அங்கே இல்லை. சரிங்க சார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கும். சரிங்க குருஜி. 7.5 சனி எப்படி இருக்குங்க? அதனால ஏதாவது தொந்தரவு? அப்படிலாம் 7.5 சனி பெரிய தொந்தரவுகளை கொடுக்காதுமா. ஜென்மச்சனி வரும்போது, இப்போ 7.5 சனி வர்றது 2.5 வருஷம் ஒன்றுமே பண்ணாது. 2027 ஜூன் ஜூலை மாதத்துல மேஷராசிக்கு ஜென்மச்சனியா வருவார். 2027 ஜூன்ல இருந்து. சரிங்க. அப்போ கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பொதுவாகவே 40 வயசு தாண்டிட்டாலே அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் வராதுமா. சரிங்க. பதவி உயர்வு அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா உண்டு. ஏன்டா பதவி உயர்வு வந்ததுன்னு இருக்கும், அதைத்தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன். சரிங்க, ஓகே. ஏன்னா உங்க ஜாதகம் யோக ஜாதகம், 10ஆம் இடத்திற்கு பக்கத்துல இங்க இருக்கிறதும் பௌர்ணமி யோகத்துல இருக்கிறதும், நீங்க கேப்டன் தான், ஆம்பளைங்களை வேலை வாங்குறதுக்குன்னே பிறந்தாலுமா நீங்க. சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கா? சரிங்க. வீட்டுக்காரரையே வேலை வாங்குற ஆள் நீங்க. ஏங்க அதை எடுங்க. வேலையில தான் இருக்கேன் குருஜி, ஆனா கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு தூரமா இருக்கேங்கிறது தான். பதவி உயர்வு உங்களுக்கு உண்டு. ஜென்மச்சனி 7.5 சனி இதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. சரிங்க. கொஞ்சம் நீங்க நிர்வாக அமைப்புல திறமையுள்ள ஆண்களை வேலை வாங்கக்கூடிய அளவிற்கு நல்ல நிர்வாக திறமையுள்ள நல்ல லேடி. சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதும், சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதும், பௌர்ணமிக்கு பக்கத்துல நீங்க பிறந்திருக்கிறதும், அது ஒரு அமைப்பு. அது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை. 1 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருங்க. சந்திர அதியோகத்தில் இருக்கிற புதன் புக்தியில கண்டிப்பாக பதவி உயர்வு, வெளிமாநில மாற்றம், இந்த மாதிரிலாம் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வரமாட்டீங்க, அவ்வளவுதான். சரிங்க குருஜி. இல்ல எனக்கு அது இஷ்டம் இல்லைங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம் குருஜி.